ஓம் சாந்தி. 9/8/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த பிரம்மாதான் சத்குருவின் தர்பார் ஆவார். இவருடைய புருவ மத்தியில் சத்குரு வீற்றிருக்கிறார். அவர்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்கதி கொடுக்கிறார். அதாவது சீக்கியர்கள் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. தர்பார், சத்குருவின் தர்பார் அப்படின்னு அவங்க அதிகமாக சொல்லுவாங்க. அந்த ஒரு கான்டெக்ட்ல பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இதுதான் உண்மையான சத்குருவின் தர்பார். அதாவது சத்குருவினுடைய தர்பார். இது சீக்கியர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அவங்க அடிக்கடி பயன்படுத்துறாங்க. அதாவது அவங்களுடைய சத்குரு எந்த சபையில் அமர்றாரோ, எந்த ஆசனத்தில் அமர்றாரோ, அதுக்கு சத்குருவின் தர்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாபா நமக்கு புரிய வச்சிட்டு இருக்கிறார். சிவ் பாபா சத்குரு எங்கே அமர்ந்திருக்கிறார்? பிரம்மாவனுடைய சரீரத்துல பூர்வ மத்தியத்துல அமர்ந்திருக்கிறார். ஆகையில இதுதான் உண்மையான தர்பார். பிரம்மாதான் சத்குருவின் தர்பார். அங்கே அமர்ந்து கொண்டுதான் சிவ் பாபா அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறேன் அப்படின்றார். கேள்வி: தந்தை தன்னுடைய குழந்தைகளை எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறார்? பதில்: இந்த சமயத்தில் குழந்தைகள் இயற்கை மற்றும் மாயைக்கு அடிமையாகிவிட்டிருக்கிறார்கள். தந்தை இந்த அடிமைத்தனத்திலிருந்து இப்போது விடுவிக்கிறார். இப்போது மாயை மற்றும் இயற்கை இரண்டுமே தொந்தரவு கொடுக்கிறது. சில நேரம் புயல் வீசும், சில நேரம் பஞ்சம் ஏற்படும். பிறகு நீங்கள் எந்த அளவிற்கு எஜமானர்கள் ஆகிவிடுவீர்கள் என்றால், இயற்கை முழுமையாக உங்களுக்கு அடிமையாகிவிடும். மாயையின் யுத்தம் நடக்காது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், சிவ் பாபா பரம தந்தையாகவும் இருக்கிறார், பரம ஆசிரியராகவும் இருக்கிறார். அவர் உலகத்தின் முதலிடை கடையின் ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். பிறகு பரம குருவாகவும் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக இது சத்குருவின் தர்பாராக இருக்கிறது. சத்குருதான் சத்கதி கொடுக்கிறார். பிறகு சத்யுகத்திலும் திரேதா யுகத்திலும் குருமார்கள் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அனைவரும் சத்கதியில் இருப்பார்கள். நீங்கள் சுப்ரீம் தந்தையின் அருகில் அமர்ந்திருக்கிறீர்கள். எதற்காக? எல்லையற்ற ஆஸ்தி அடைவதற்காக. மேலும் இந்த ஆஸ்தி அமரலோகத்திற்கானதாகும், விகாரமற்ற உலகத்திற்கானதாகும். புதிய உலகம் விகாரமற்ற உலகம் என்றும், பழைய உலகம் விகாரங்கள் நிறைந்த உலகம் என்றும் சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்போது சங்கம யுகத்தில் நின்றிருக்கிறீர்கள். அதாவது புதிய உலகத்துல இல்ல, பழைய உலகத்திலையும் இல்ல, இடையில சங்கம யுகத்துல நிக்கிறீங்க அப்படின்றார். ஒரு புறம் தூய்மையற்ற பழைய உலகம், இன்னொரு புறம் தூய்மையான புதிய உலகம். தூய்மையற்ற உலகத்தில் நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். இதற்கு முன்பு உங்களுக்கு இந்த சங்கம யுகத்தை பற்றி தெரியாமல் இருந்தது. இப்போது தந்தை புரிய வைத்திருக்கிறார். இது புருஷோத்தம சங்கம யுகம். இதன் பிறகு மீண்டும் சத்யுகம் வரப்போகிறது. இதுபோல் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும் என்ற இந்த நினைவு புத்தியில் இருக்க வேண்டும். இப்போது மீண்டும் என் மூலமாக நீங்கள் வெள்ளையாக அழகாக ஆகிறீர்கள். இப்பொழுது நான் சொல்வதை கேட்டு நீங்களே தீர்மானியுங்கள். நான் சொல்வது சரி என்றால் சரியான விஷயங்களை நினைவு செய்யுங்கள். தந்தை சொல்வதை மட்டும் கேளுங்கள். சரியில்லாத விஷயங்களை கேட்கவே கேட்காதீர்கள். இப்போ கேட்கவே வேண்டாம். யூடியூப்ல எத்தனையோ விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க, தீர்மானிங்க. எது ரைட்டு எது ராங் அப்படின்னு தீர்மானிங்க.
பாபா சொல்ற விஷயங்கள் உண்மையான விஷயங்கள், சரியான விஷயங்கள். ஆகையால அவர் சொல்றது மட்டும் கேட்கணும். அது நீங்களே முடிவு செய்யுங்க. நீங்களே ஜட்ஜ் பண்ணி கேளுங்க. பாபாவுடைய ஃபேவரட் ஸ்லோகன், ஜட்ஜ் யுவர் செல்ஃப், வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங் அப்படின்னு அடிக்கடி சொல்வார். இந்த கண்கள் மூலம் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள். இப்போது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு நம்முடைய சுகதாமத்திற்கு மீண்டும் திரும்பி வருவோம். மற்றபடி இங்கு இருப்பவர்கள் அனைவரும் இறந்து கிடப்பது போல் இருக்கிறார்கள். அதாவது டெம்பரரி இருக்கிறாங்க, இருக்கிற மாதிரியே இருக்கு, ஆனா இல்ல அப்படின்றார். தற்காலிக மாணவர்கள் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா யார் எப்போ டிக்கெட் வாங்குறாங்க தெரியாது இல்லையா? அர்ஜுனர் நான் அம்பு போட மாட்டேன், இவங்கெல்லாம் என்னுடைய உற்றார் உறவினர்கள், எனக்கு அந்த தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நீ எங்க போட போற, அவங்க ஆல்ரெடி இறந்து கிடக்குறாங்க, நீ போடுற மாதிரி போடுற, அவ்வளோதான், அவங்க யாருமே இல்லை அப்படின்னு அந்த ஒரு கான்டெக்ட்ல பாபா சொல்லிட்டு இருக்கார். இந்த பழைய சரீரங்களும் இருக்க போவதில்லை, இந்த உலகமும் இருக்க போவதில்லை. நம் புதிய உலகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பாபா குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி அழகா புரிய வச்சிட்டு இருக்காரு. புதிய உலகத்துக்கு போகணுமா இல்லையா? போகணும் அப்படின்னா பழைய உலகத்தை மறக்கணும். இந்த சரீரங்களும் இருக்காது, இந்த உலகமும் இருக்காது. ஆகையில ஒழுங்கா புதிய உலகத்துக்கு வேண்டிய முயற்சி செய்யுங்க அப்படின்றார். பகவான் வாக்கு, ஓ குழந்தைகளே, நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன். தேவிகளின் படங்களை உருவாக்குவது போல நான் எதுவும் மாடலை உருவாக்குவதில்லை. அதாவது தேவிகளுடைய அலங்காரம் செய்வாங்க இல்லையா, அது போல நான் சும்மா ஒரு மாடல் மாதிரி அப்படியெல்லாம் உருவாக்கல, உண்மையிலேயும் உங்களை தேவதைகளாக மாத்துற அப்படின்றார். நீங்கள் படித்து அந்த பதவியை அடைகிறீர்கள். அவர்கள் மண்ணாலான உருவங்களை பூஜை செய்வதற்காக உருவாக்குகிறார்கள். இங்கேயோ ஆத்மா படிக்கிறது, பிறகு நீங்கள் சம்ஸ்காரங்களை எடுத்து செல்வீர்கள். சென்று புதிய உலகத்தில் ஷரீரம் எடுப்பீர்கள். உலகம் அழிந்து போகாது, யுகங்கள் மட்டும் மாறுகிறது. தங்க யுகம், வெள்ளி யுகம், தாமிர யுகம், இரும்பு யுகம் என்று யுகம் மாறுகிறது. அழியாத ஞானத்தின் விநாசம் ஆகுவதில்லை. போக போக அனைவரும் வருவார்கள். எங்கே போவார்கள்? ஒரே கடைதான் இருக்கிறதல்லவா, வந்து கொண்டே இருப்பார்கள். நிறைய பேருக்கு நீங்க ஞானம் சொல்றீங்க, எல்லாரும் வர்றதில்லை. அதுக்கு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். எங்க போயிடுவாங்க, இருக்கிறதே ஒரே கடைதான், இங்க வந்தே ஆகணும், வருவாங்க, நீங்க சொல்றத சொல்லிட்டே இருங்க அப்படின்றார். மயானத்திற்கு மனிதர்கள் செல்லும் போது மிகவும் வைராக்கியம் வருகிறது. இதெல்லாம் அவ்வளவுதான், இந்த சரீரத்தை இப்படி விட வேண்டி இருக்கிறது, பிறகு நாம் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். இதற்கு சுடுகாட்டு வைராக்கியம் என்று சொல்லப்படுகிறது. சென்று வேறு சரீரம் எடுப்பார்கள் என்று புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். ஆனால் ஞானம் இல்லை அல்லவா? இந்த இறந்தவங்க இன்னொரு பிறவி எடுப்பாங்க, நல்ல பிறவி எடுக்கணும், எங்கேயும் அலையக்கூடாதுன்னு தான் அந்த சடங்கெல்லாம் செய்து அனுப்புறாங்க. தெரியும், ஆனாலும் ஞானம் இல்லை. அதனால கொஞ்ச நேரத்திற்கு வைராக்கியம் வருது. அதுக்கு பேரு சுடுகாட்டு வைராக்கியம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன உடனே, குளிச்ச உடனே அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க, மற்ற வேலைகள் பார்க்குறாங்க, எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அந்த கொஞ்ச நேரத்திற்கு அவங்களுக்கு அந்த வைராக்கியம் எல்லாம் அவ்வளோதான், என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், எதுக்கு பாவம் செய்யணும் அப்படின்னு தோணும் அந்த நேரத்துல. இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இந்த சமயம் நீங்கள் குறிப்பாக இறப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் இங்கே நீங்கள் தற்காலிகமாக இருக்கிறீர்கள். பழைய சரீரத்தை விட்டுவிட்டு பிறகு புதிய உலகத்திற்கு செல்வீர்கள். இன்றைக்கு டெம்பரரி,
இந்த வார்த்தை புத்தியில இருந்துகிட்டே இருக்கணும். தற்காலிகமாக நான் இங்க இருக்கிறேன் அவ்வளவுதான். அப்ப என்னென்ன மாற்றங்கள் வருது, உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே நோட் பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவு என்னை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு பாவங்கள் நீங்கிக் கொண்டே போகும் என்று தந்தை கூறுகிறார். நினைவு செய்வது சகஜத்திலும் சகஜமாகவும் இருக்கிறது, கஷ்டமாகவும் இருக்கிறது. சகஜமானது என்று தந்தை கூறுகிறார், ஆனால் மாயை தீபத்தையே அணைத்து விடுகிறது. குலே பகாவலியின் கதையும் இருக்கிறதல்லவா? மாயை என்னும் பூனை தீபத்தை அணைத்து விடுகிறது. இங்கே அனைவரும் மாயையின் அடிமைகளாக இருக்கிறார்கள். அந்த கதையில அப்படித்தானே காட்டியிருக்காங்க. விளையாடிட்டே இருப்பாங்க, பூனை மேல விளக்கு இருக்கும், அந்த வெளிச்சத்துலதான் விளையாடிட்டு இருப்பாங்க. யுக்தியாக அந்த ராஜாவை தோற்கடிக்கணும், அடிமையாக்கணுன்றதுக்காக இடையில ஒரு எலியை விட்டுடுவாங்க. அந்த எலியை பார்த்த உடனே பூனை என்ன பண்ணிடுறது, விளக்க கீழே போட்டுடுறது, விளக்கு அணைஞ்சிடும். அந்த இருட்டுல அந்த காயின் மாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜாவை அடிமையாக்கிடுவாங்க. அது போல நிறைய ராஜாக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வரும் போதுதான் அந்த பூனையை பிடிச்சிடுவாரு. அந்த பூனையை பிடிக்கும் போது அந்த விளக்கு அணையாது. அப்போ அந்த காயை நகர்த்த முடிகிறது இல்லை, அவர் அடிமை ஆகிறது இல்லை. அதனால்தான் பாபா சொல்லிட்டு இருக்கார், இங்கே அனைவரும் மாயையின் அடிமைகளாக இருக்கிறார்கள். பிறகு நீங்கள் மாயையை அடிமையாக்குகிறீர்கள். முழு இயற்கையும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். எந்த புயலும் இருக்காது, பஞ்சமும் இருக்காது. நான் இப்போது உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். மாயாவை அடிமையாக்குவதற்காக நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். அப்போது மாயை கூட உங்களை கசக்கி புழிகிறது. எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறது, எத்தனை பேரை தோற்கடிக்கிறது, அநேகரை ஒரேயடியாக சாப்பிட்டு விடுகிறது, விழுங்கி விடுகிறது. அதனை புதைகுழி என்றும் சொல்லலாம். எத்தனை குழந்தைகள் புதைகுழியில் விழுந்து கிடக்கிறார்கள், கொஞ்சம் கூட நினைவு செய்ய முடிவதில்லை. சத்தியுகத்தில் ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொன்றை எடுத்துக் கொள்வார்கள். பாம்பின் உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அதாவது இப்போது சரீரம் விட வேண்டும் என்று உடனே காட்சி தெரியும். ஆத்மா வெளியேறி இன்னொரு கர்ப்ப மாளிகையில் சென்று அமரும். இதை பற்றி கூட ஒரு உதாரணம் கொடுக்கிறார்கள். கர்ப்ப மாளிகையில் அமர்ந்தார், அவருக்கு வெளியே வர மனமே வரவில்லை. இருந்தாலும் கூட வெளியில் கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டி இருக்கிறது என்று. அதாவது சத்தியுகத்துல கர்ப்ப மாளிகையும் நல்லா இருக்கும், என்னை விடுவீங்க இறைவா, நான் வெளியே வரணும் அப்படிலாம் யாரும் கதற மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. அதுக்கு அங்க கர்ப்ப மாளிகையில ஒரு ஆத்மா போனதா, போய் அமர்ந்ததா, வெளியே வரணும்னே மனசு வரலையா, ஆனாலும் அங்கேயேவா இருக்க முடியும், வெளியில வந்துதானே ஆகணும். இப்படி எல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்றார். அதாவது வெளிவரதுக்கே மனசு இல்லாத அளவிற்கு அந்த கர்ப்ப மாளிகை அவ்வளோ சுகமானதாக இருக்கும். இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் வரிசை கிரமமான முயற்சி கேட்டாற்போல் உயர்வு மற்றும் வீழ்ச்சியின் முழுமையான ஞானம் இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தை என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்க வேண்டும். மேலும் எது சரி என்று தீர்மானிக்க வேண்டும். சரியானதை தான் நினைவு செய்ய வேண்டும். சரியில்லாத விஷயங்களை, அதாவது தவறான விஷயங்களை கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, பார்க்கவும் கூடாது. அதாவது பாபாவுடைய ஃபேவரட் வாசகம் என்ன அப்படின்னா, ஞானம் புரிய வச்சுட்டு ஜட்ஜ் யுவர் செல்ஃப், வாட் இஸ் ரைட்,
வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்வார். அந்த ஒரு கான்டெக்ஸ்டில் இதை சொல்லியிருக்கிறார். 2வது பாயிண்ட், படிப்பை நல்ல விதமாக படித்து ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக வேண்டும். இந்த பழைய சரீரம் மற்றும் பழைய உலகத்தில் தன்னை டெம்பரரி, அதாவது தற்காலிகமானவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். வரதானம், ஒருமுகப்படுத்தும் சக்தியின் மூலம் வசமாகும் நிலையை மாற்றக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆகுங்கள். பிராமணன் என்றால் அதிகாரி ஆத்மா ஒருபோதும் எதற்கும் வசமாக முடியாது. தன்னுடைய பலவீன சுபாவ சம்ஸ்காரத்திற்கும் வசமாக மாட்டார். ஏனென்றால் சுபாவம் என்றால் தனக்காக மற்றும் அனைவருக்காகவும் ஆன்மீக பாவத்தில் இருப்பது. அதாவது அந்த சுபாவம் அப்படின்ற வார்த்தையை பிரித்தோம் அப்படின்னா சு ப்ளஸ் பாவம். சு அப்படின்னா நல்ல சுப, பாவம் அப்படின்னா உணர்வுகள். சுயத்திற்காகவும் சரி மற்றவர்களுக்காகவும் சரி எப்போவுமே நல்ல உணர்வுகள் இருக்கணும், நல்ல பாவம், நல்ல நோக்கம் இருக்கணும். ஆகையால் சுபாவம் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நல்லா புரிஞ்சிருக்கிற காரணத்தினால அவங்களுடைய சுபாவத்துக்கு கூட வசமாக மாட்டாங்க. என் சுபாவமே அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அவர்கள் பலவீன சுபாவத்திற்கு வசமாக முடியாது. மேலும் அனாதி ஆதி சம்ஸ்காரங்களின் நினைவின் மூலம் பலவீன சம்ஸ்காரங்களும் சகஜமாக மாறிவிடும். ஒருமுகப்படுத்தும் சக்தியானது வசமாகும் நிலையை மாற்றி அதிகாரி நிலை என்ற சீட்டில் செட்டாக்கி விடும். ஸ்லோகன், கோபம் என்பது ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு மகா எதிரியாகும். இன்றைய அவ்யக்த சமிக்கை, எந்த குழந்தைகள் அன்பு புத்தியுடையவராகி சதா அன்பின் விதிகளை கட்டி காப்பாற்றுகிறார்களோ அவர்களுக்கு சதா காலத்திற்கும் முழு உலகத்தின் அனைத்து சுகங்களின் பிராப்தி ஆகிவிடுகிறது. பாப் தாதா இதுபோல் அன்பை கட்டி காப்பாற்றக்கூடிய குழந்தைகளின் குணங்களின் புகழை இரவும் பகலும் பாடுகிறார். மற்ற அனைவரையும் முக்தி தாமத்தில் அமர்த்திவிட்டு அன்பின் விதிகளை காப்பாற்றக்கூடிய குழந்தைகளுக்கு உலகத்தின் ராஜ்ய பாக்கியத்தை அடைய வைக்கிறார். ஓம் சாந்தி. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. உன்னால் தானே உயர்வாயானேனே, உனக்கென்றே வாழுவே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தன்னை உயர்த்தி பிறரையும் உயர்த்த வாழ்பவன் ராஜயோகியே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை
அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே.